பன்னிரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இப்பொழுது வழிபாடு நடைபெற இருக்கின்றது. எதற்காக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், இங்கே வரக்கூடிய தலைவன் சிவபெருமான். அவன் உயிர் கூட்டத்தின் தலைவன். அந்த உயிர் தங்கியிருக்கக்கூடியது உடம்பு. அந்த உடம்புக்கு வடமொழியிலே அன்னமய கோஷம் என்று பெயர். உணவு இருந்தால்தான் இந்த உடம்பு இயங்கும். எனவே இந்த உடம்புக்கு என்ன தேவை? உணவு தேவை. உணவு எங்கே இருந்து வரும்? நிலத்திலிருந்து வரும். நிலத்தில் விதைக்கக்கூடிய விதை தான் இதோ இப்படி முளைத்து வரும். அப்படி விதை முளைக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? மண் வேண்டும். அந்த மண்ணிற்குள் நீர் வேணும். நீர் விட வேண்டும். நீர் பெற்ற பின்பு அந்த மண் இலகும். இலகிய மண்ணில் இருக்கக்கூடிய விதையானது முளைப்பு திறனோடு முளைத்து வெளியே வரும். வெளியே வந்தது சூரிய ஒளியினுடைய தன்மை இருந்தால்தான் வளரும். எனவே மண்ணில் இடப்பட்ட விதை குளிர்ச்சி பெறும் தன்மைக்காக சந்திரனுடைய அருள் வேண்டும். வெளிவந்த பின்பு வளர்வதற்கு சூரியனுடைய அருள் வேண்டும். எனவே சூரியனும் சந்திரனும் இல்லை என்றால் விவசாயம் நடைபெறாது, உணவு கிடைக்காது, உயிர்கூட்டங்கள் வாழ முடியாது. ஆக உயிர்கூட்டத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டி அருள் புரிய வேண்டும் என்று முதலாவதாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இப்பொழுது வழிபாடு. இந்த வழிபாட்டிற்கு பின்புதான் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் வேள்வி வழிபாட்டை செய்யக்கூடியவர்களுக்கும் காப்பு அணிவித்தல். காப்பு என்பது பாதுகாப்பு. இந்த நிகழ்வு நிறைவரும் காலம் வரையிலும் எங்களுடைய உடலினாலும் உள்ளத்தினாலும் எந்த விதமான காரியங்களிலும் ஈடுபட மாட்டோம் என்று உறுதியேற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த காப்பு அணிவித்தல். இந்த காப்பு அணிவித்தல் வேறு வேறு எங்கெங்க நடக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். திருமணத்தின் போது நடைபெறுகின்றது. அருமை. திருவிழா காலங்களில் பூச்சாட்டுதல் என்று சொல்லி காப்பு கட்டி அக்கினி சட்டி எடுப்பது, அளவு குத்துவதுக்கு செய்வாங்க. அப்புறம் குலதெய்வ வழிபாட்டு கட்டுவாங்க. அப்புறம் அதுதான் முதல்ல அம்மா சொல்லிட்டாங்க. திருமண காலம் முக்கியமானது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னா தான் போவேன். காப்பு இன்னும் 2 காப்பு இருக்குது. அருமை அருமை. அம்மா சொல்லிட்டாங்க. வலை காப்பு, வலை காப்பு. இன்னொரு காப்பு முக்கியமான காப்பு. தை மாதத்திற்கு முந்தைய நாள். முக்கியமான சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப பாருங்க, இதெல்லாம் நம்ம தாய்மொழி நடக்கிறனால தான் எல்லாம் தெரியுது. இல்லைன்னு என்ன பண்ணியிருப்பீங்க? வந்து உட்காந்துருப்பீங்க, தீவனம் கட்டிருப்பாங்க, திருடி